வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட். ஸோ புத்தாண்டு பிறந்துடுச்சு. உங்களுக்கு நீட்டுக்கான தயாரிப்புகளும் வெகு ஜோரா நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய பேர் வந்து இந்த ரோட் மேப் இல்லைன்னா எப்படி ரிவிஷன் பண்றது அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ற குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எப்போதும் போல நம்ம ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான குட்டி கதை நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராங்க் லாய்டு ரைட் அவரை பத்தி தான் பேச போறோம். இந்த பிராங்க் லாய்டு ரைட் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆர்கிடெக்ட். இவர் வந்து நிறைய மானுமெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அவரோட பில்டிங்ஸ் எல்லாமே செம்மையா இருந்திருக்கு. அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி கேக்குறாங்க, நீங்க பண்ணதுலயே வந்து உங்களது எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு கேட்டா, அடுத்துதான் நான் பண்ண போறது அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அப்போ எக்ஸலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அடுத்த வாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா அதை விட அதிகமா ரிவிஷன் பண்ணும்போது நம்ம இன்னும் ஒரு மார்க்கோ இல்ல 2 மார்க்கோ அதிகப்படுத்திக்கிறோம் அப்படின்றதுதான் நம்மளோட இவர்ல கதையிலேருந்து நம்ம கத்துக்க கூடியது. ஸோ ஆல்வேஸ் ரன் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் இல்லைங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். எப்போதும் போல இந்த கதை உங்களை நிஜமாவே மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னும் பொழுது நீங்க எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல்சோ. இந்த பிளான் வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னா, மார்ச் ஏப்ரல் வரைக்குமே போட்டிருக்கேன். நான் வந்து நிதானமா படிக்கிற அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க இதுல வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்க கையில ரீச் ஆகுறதுக்காக நான் 6ஆம் தேதியிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கேன். தட் இஸ் ஆன் மண்டே. ஸோ இந்த மண்டே நம்ம எதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் பிசியாலஜி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன் நான் ஹியூமன் பிசியாலஜில இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் அங்க நமக்கு 13ல இருந்து 15 கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து ஹியூமன் பிசியாலஜில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேவா குழந்தைகளே? சோ அடுத்த நாள் வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். சோ இது வந்து படிக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எப்பவுமே நான் சொல்லுவேன் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. சோ எவ்வளவு கொஸ்டின் உங்களால முடியறதோ அவ்வளவு கொஸ்டின் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லையா? சோ 600 கொஸ்டின் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க வந்து நீட் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 12,000 கேள்விகள் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பயாலஜில உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஓகேயா? அப்போ நீங்க 8ஆம் தேதி வந்து எக்ஸ்கிரீஷன், 9th வந்து லோகோமோஷன், 10ஆம் தேதி நியூரல், 11 கெமிக்கல். சோ இந்த மாதிரி ஒரு சாப்டர் பயாலஜி. நீங்க என்ன மேடம் பயாலஜி மட்டும் சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பேரலி நீங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் படிப்பீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி ஷெட்யூல் போட்டு ஒரு நாளைக்கு படிக்கணும் 3 ஹவர்ஸ் அப்படின்றத ஒரு முன்னாடி வீடியோலயே நியூ இயர் அன்னைக்கு போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஹியூமன் பிசியாலஜி யூனிட்டை வந்து நம்ம ரிவிஷன் பண்றோம் ஒரு நாளைக்கு. சரியா குழந்தைகளே? அடுத்தது நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12க்கான சாப்டர் எடுக்கிறோம். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிளாரிங் பிளான்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், 15ஆம் தேதி ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். பொங்கல்லாம் எங்களுக்கு இல்லையானா இல்லைதான். சோ அதுக்காக தான் பொங்கல் அன்னைக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஈஸியான சாப்டர். சோ நீங்க வந்து ஒரு நாளைக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னா அது கண்டினியூ ஆயிடும். அதனால நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா முயல் மாதிரி கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாது. ஆமை மாதிரி மெதுவா மூவ் ஆயிட்டே இருக்கணும் இல்லையா? சோ இந்த 3 சாப்டர்ஸ் நீங்க முடிச்சதும் ஒரு நாள் நீங்க ரீப்ரொடக்ஷன் யூனிட்டும் அதுக்கப்புறம் ஹியூமன் பிசியாலஜி யூனிட்டையும் நீங்க ரிவிஷன் பண்ணிடுவீங்க. சோ ஆஃப்டர் பொங்கல் யூ ஆல்மோஸ்ட் பினிஷ் 2 யூனிட் ஆஃப் பயாலஜியை நீங்க முடிக்கிறீங்க இல்லையா குழந்தைகளே? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் 1 ஆஃப் 11th நான் போட்டிருக்கேன் அகைன் வெயிட்டேஜ். சோ பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் 12ல இருந்து 13 கேள்விகள் நமக்கு வந்து இந்த சாப்டர் யூனிட்ஸ்ல வருது. அதே மாதிரி 21ஆம் தேதி நான் என்ன போட்டிருக்கேன், இந்த யூனிட்டை நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு 22ஆம் தேதி ஓவராலா ஒரு வாட்டி நம்ம எப்பவுமே வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். பயாலஜில ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு படிக்கும் போது ரொம்ப தரவா இருக்கும், சூப்பரா இருக்கும், எழுதிருவோம். அதையும் ஒரு வாரம் கழிச்சு கேட்டா மறந்து போயிடும். நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க, ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதுதான் இதோட ப்ராப்ளம். அந்த நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரிவிஷன் பண்றது ரொம்ப நல்லது இல்லையா குழந்தைகளே? இப்ப அதுக்கு அடுத்தது யூனிட் 1க்கு அப்புறம் நான் இங்க 12th ஒரு யூனிட் 11th ஒரு யூனிட் 12த்ன்ற மாதிரி போட்டிருக்கேன்.
ஸோ ஜெனடிக்ஸோட யூனிட் அங்க பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு நாள் கொடுத்துருக்கேன். மாலிகுலர் பேசிஸ் கொஞ்சம் நிறைய பேர் ஸ்டஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால 2 நாள் அதுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எவல்யூஷன். ஸோ இந்த ஜெனடிக்ஸ் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிட்டு ஆன் த ஹோல். ஸோ இந்த ஆன் த ஹோல் பண்ணிட்டே வரும்போது தான் உங்களுக்கு அது வந்து ரொம்ப திருப்திகரமானதா இருக்கும். திரும்பி நம்ம எங்க போறோம்? 11th போறோம். இந்த வாட்டி 11th நம்ம என்ன யூனிட் எடுத்திருக்கோம்னா செல் த யூனிட், பயோமாலிகுல், அப்கோர்ஸ் செல் சைக்கிள் இதுல வெயிட்டேஜ் சாப்டரா இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் வருது. அதனால நீங்க இந்த யூனிட் இந்த சாப்டர் படிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். முக்கியமா அந்த குரோமேட்டிட்ஸ், அதுக்கப்புறம் பைவேலன்ட் டெட்ராட்ஸ், நம்பர் ஆஃப் குரோமேட்டிட்ஸ், குரோமோசோம் ஃபார்ம்டு, அந்த மாதிரியான கேள்விகள் பண்றதுக்கு எப்படின்றத நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கணும். சரியா குழந்தைகளை? எப்போதும் போல 2 நாள் நம்ம ரிவிஷன் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா 11th சாப்டர்லயே இருக்கும். போட்டோசிந்தசிஸ் படிக்கிறோம், ரெஸ்பிரேஷன், பிளான்ட் க்ரோத், பிளான்ட் பிசியாலஜி முடிச்ச உடனே அதோட ஒரு ரிவிஷனும் அண்ட் என்டையர் ஓவரால் சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்றோம். தென் நம்ம 12th சாப்டர்ல பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன். இப்போ வந்து ஆஃப்டர் கரோனா இதுல வந்து மேக்சிமம் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஈவன் 11 கொஸ்டின்லாம் வருது. இதுல 2 சாப்டர் தான், அதனால வெயிட்டேஜ் சாப்டரும் கூட. ஸோ இதை நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க இந்த 2 நாள். அஃப்கோர்ஸ் இதை யூனிட்டா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு தென் ஓவரால் ரிவிஷனும் பண்றீங்க. ஓவரால் ரிவிஷன் அண்ட் படிக்கிறது அப்படின்றது நான் சொல்றது எல்லாமே எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கான கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் மார்பாலஜி 2 நாள் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுல நிறைய ஃபேமிலிஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆஸ்ட்ரேசியே, போஏசியே, அதெல்லாம் நீங்க படிக்கிறதுக்காக ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அனாட்டமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல் உங்க எல்லாருக்கும் தெரியும். காக்ரோச்சும் இருக்கு, ஃப்ராகும் இருக்கு. 2மே நீங்க படிக்கிறீங்க. அண்ட் அதர் ரிவிஷன் பண்றீங்க அண்ட் ஓவரால் ரிவிஷனும் பண்றீங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் யூனிட் முடிக்கும் போது நம்ம ஓவரால் ரிவிஷன் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம 12th சாப்டர்ல ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் படிக்கிறோம் அண்ட் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம இதை ரிவிஷன் பண்றோம். தென் ஓவரால் ரிவிஷனும் பண்றோம். இந்த ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் 2மே இந்த நேம்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரக்ஸ்ல வந்து ஈச் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கவனமா படிக்க வேண்டிய டாபிக் அது அந்த சாப்டர்ல. அதுக்கப்புறம் கடைசி யூனிட் ஆஃப் 12th ஆர்கானிசம் பாப்புலேஷன், ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ இந்த யூனிட்டை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு ஓவரால் ரிவிஷன் பண்ணிட்டோம்னா நம்ம 11th and 12th பொறுமையா 26ஆம் தேதி பிப்ரவரி மாசம் முடிச்சிடுறோம். நீங்க இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு நாங்க அங்க போயிட்டோம் இங்க போயிட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ நீங்க வந்து இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம யூனிட் வைஸ் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கலாம். லைக் ஹியூமன் பிசியாலஜி யூனிட் 5 ஆஃப் 11th, யூனிட் 1 ஆஃப் 11th நான் படிச்ச ஆர்டர்லயே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 3 ஆஃப் 11th. ஒருவேளை ஏதாவது டாபிக் நீங்க படிக்காம விட்டுருந்தீங்கன்னா கூட இப்ப வந்து நீங்க அதை ரீகவர் பண்ணிக்கலாம். இதை கேட்டுட்டே இருக்கும் போது உங்களுக்கு இந்த ஃபைல் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா ஐ வில் சென்ட் யூ த காப்பி ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் ஆல்சோ which will support me a lot and motivate me a lot, and also give like and don't forget to comment. இந்த structural organization in animals அதை முடிக்கிறோம். இப்போ 11th ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ரீகேப் பண்ணிட்டீங்க. இப்படி திரும்பி 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 நீங்க என்சிஆர்டியை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா டே பிஃபோர் எக்ஸாம் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்டு போனாவே தரோவாயிடும். ஸோ நம்ம ஃப்ராங்க் லாய்டு ரைட் எப்படி எக்ஸலன்ஸுக்கு ஏம் பண்ணாரோ அந்த மாதிரி நாமளும் எக்ஸலன்ஸுக்கு ஏம் பண்ணிடலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஒரு நாள் 2 நாள் கொடுத்துருக்கேன், ஜெனெட்டிக்ஸ் கொடுத்துருக்கேன், தென் பயோடெக்னாலஜிக்கு 2 நாள், பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேருக்கு 2 நாள், ஈகாலஜி. தென் அதே மாதிரி நீங்க 12th ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ எப்பவுமே நான் ரிவிஷன் போடுறதுன்றது ப்ராக்டிஸையும் இன்க்ளூட் பண்றதுன்றத நீங்க மைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்லோவா ஃபுல் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடணும். ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது பயாலஜி மட்டும் கிடையாது, எவ்ரிதிங். ஸோ நீங்க 3 நாள் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட். ஸோ முதல்ல 5 ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 3 days நீங்க ஒரு நாளைக்கு பயாலஜி, ஒரு நாளைக்கு பிசிக்ஸ், ஒரு நாளைக்கு கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 3 நாள்ல முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் அதோட டெஸ்ட் எழுதுறீங்க, அதோட எரர் அனாலிசிஸ் பண்றீங்க. வெரி குட். அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா 5 டெஸ்ட்டுக்கு அப்புறம் 2 நாளா குறைச்சிருக்கேன் உங்களுக்கான ரிவிஷன் டைம். ஸோ 2 நாள்ல நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு யூ ஹாவ் டு டேக் another 5 டெஸ்ட்.
ஸோ 10 டெஸ்ட் நீங்க அப்படி எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஆல்மோஸ்ட் தரோ ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வித்தவுட் கேப் நீங்க மார்னிங் ஒரு டெஸ்ட், ஈவினிங் ஒரு டெஸ்ட் கூட எடுக்கலாம். இந்த டெஸ்ட் எல்லாம் எதுக்குன்னா உங்களோட டைம். ஏன்னா நீங்க வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா டைமை கரெக்டா மேனேஜ் பண்றோமா, அதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றோம், தெரிஞ்ச கொஸ்டினே சில்லியா விட்டுட்டோமா, அந்த மாதிரியான குழப்பங்களுக்கு எல்லாம் இடம் தராம இருக்கிறதுக்கு தான் இந்த மார்க் டெஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். சோ மொத்தமா நீங்க ஒரு 19 மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்கோர்ஸ் நமக்கு 4th மே வந்து சண்டேவா வர்றதுனால பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டெஸ்ட் அங்க இருக்கு இல்லையா? அதனால அதுக்கு முன்னாடி நாள் நீங்க வந்து வெறுமே ரிவிஷன் பண்ணா போதும். தட் இஸ் தி ஜெனரல் அட்வைஸ். அது நீங்க அன்னைக்கும் டெஸ்ட் எழுதி உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணிக்க வேண்டாம். நார்மலா ரிவிஷன் பண்ணுங்க அண்ட் லாஸ்ட் மினிட் ரீடிங்கை அவாய்ட் பண்ணுங்க அண்ட் பி ஃபோக்கஸ்ட். சில்ட்ரன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல் சில்ட்ரன்.